make a difference in our sisters are over my body knowledge. So much. போனக்கிழமை காலையில் இல்லை சிஸ்டர் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட ஹஸ்பண்டுக்கு 3 மாதமா பதவியில் இன்ஜெக்ஷன் பண்ணோம். அப்போ அதான் இந்த முறை கிடச்சிருந்துச்சு. அப்போ 10 வருஷம் வெளியில் போகாத பட்சத்தில் லண்டன் மட்டும் போயிட்டு வந்தோம். பார்த்தீங்களா புருஷனுக்கு பதவி கிடைச்சது மற்றவரை மறந்துட்டீங்க. அப்படி இல்லை சிஸ்டர், அப்படி ஒன்றும் இல்லை. அதான் இப்போ புருஷனுக்கு பதவி கிடைச்சிட்டாலே ஒரு நல்ல சாரியை வேண்டி போட வேண்டியதான். நீரே பிச்சைக்காரங்க சிஸ்டர் அப்படி ஒன்று இல்லாத விடுங்க. உங்களோட பர்ஸ் உங்கள் துணி ஆராதனை சூப்பராக இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் இப்போ அவசரம் போகணும். நாளைக்கு பிள்ளைக்கு படிப்பு நான் போகணும். உங்களை காசு கொண்டு நாங்கள் போகணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது. அப்படி ஏன்னா அவன் சட்டை பார்த்து கழிச்சிங்க. நான் சொன்னது உண்மைதான். ஒரு மாதிரியாக எனக்கு வர சட்டை இல்லை வரலாம். நீ ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டு அம்மாண்ட கலைக்கிற இல்லை, நீங்கள் போடாமல் தான் சொன்னீங்க. என்ன போடாமல் உனக்கு வாய் முடியுது. எந்த இடத்துல எந்த இடத்துல மட்டும் எனக்கு தெரியும். நீ எனக்கு பாடம் சொல்லி தராங்க. இந்த இடத்துல என்னம்மா சோகமா இருக்கிற? அதை பற்றி யோசிக்கல. நான் நினச்சேன் சும்மா கழிச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறது நீ கட்டிட்டீங்க. அதை பற்றி நீ யோசிக்க தேவையில்லை. சரியா? பேடாக கிடைக்கிறவே பேடாக தான் கிடைக்கும், நல்லதாக கிடைக்கிறவே நல்லதாக கிடைக்கும். இப்போ அவை கிடைக்கிற மாதிரி நாங்களும் திருப்பி கிடைக்கக்கூடாது. திருப்பி கிடைச்சா அதுக்கு இன்னும் கூட கோவம் வரும், இன்னும் திருப்பி கிடைக்கணும். அப்போ நாங்கள் அப்படியே விட்டுட்டு எங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து போட்டு தான் நல்லது. அந்த ஆவியின் கனிகள் உள்ளவையாக நாங்கள் இருக்கணும். சரியா? நீ இதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஓகே, பாக்கிட்ட போ. சாப்பாடு நேற்று அந்த சோறு கறி என்ன ஒன்றும் இல்லை. சரி, 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். வா அக்ஷாவா, சாப்பாடு ரெடி. அக்ஷாவா, சாப்பாடு ரெடி. ஓ நான் குமதி பண்ணாங்க சாப்பாடு. என்ன குமதி பண்ணுவியா? இப்போதான் 2 நிமிஷம் முன்னாடி சாப்பாடு ரெடி ஆக்குறேன். 2 பேரும் குமதி பண்ணீங்க. எந்த மோட சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு அதுக்கு சொல்ல வேண்டியதான். நீ இப்போ நான் இந்த சாப்பாடு குப்பையில் போடுறது. நீங்கள் சாப்பிடுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பேர் சாப்பாடு நம்ம கஷ்டப்படல. அதான் ஃபோனில் கையில் ஃபோன் வந்தது வெள்ளம் மூங்கிட உங்களோட இஷ்டம். இப்போ செத்து போத்தாங்க குமதி பண்ணி கதுக்காத. நிதர்ஷா வாமா, சாப்பாடு ரெடி ஆகிட்டு. என்ன சாப்பாடு? எனக்கு பிரியாணி செஞ்சுருக்கேன். பிரியாணி? ஓ அப்படியா? இங்கே வாக்கிட்ட வா. இப்போ என்ன செய்ய போகிறோம்? சாப்பாடை வச்சு சாப்பாடை வேஸ்ட் ஆகிக்கிறேன். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த சாப்பாடை சாப்பிடணும். பழைய காலத்தில் ஆண்டவர் புதிய பாட்டில் ஆண்டவர் வந்து 2 மீன்களையும் அந்த அப்பங்களையும் போஸ்ட் பண்ணப்படுற ஜனங்களுக்கு மீதி இருக்கிறத வந்து ஆண்டவர் திரும்பி எடுத்தவர். சரியா? எடுத்து தேவையான சாப்பாடு இல்லாதவர்கள் கொடுத்தவர். அதே மாதிரி நாங்கள் இப்போ இருக்கிறத சாப்பிடணும், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு என்ன செய்ய வேண்டாம், உனக்கு பிடிச்ச சாப்பாடு போய் சாப்பிடணும். உனக்கு என்ன சாப்பிடணும் போனது? பிட்சா. பிட்சா? ஓகே. அப்போ ரெஸ்டாரண்ட் போய் இந்த சாப்பிட்றாலும் ஓகே, வீட்டை கொண்டு வந்து சாப்பிட்றாலும் ஓகே. ஓகே அப்படி ஓகே ஓகே. சரி, அக்ஷாவா ஜெபிக்க. அக்ஷாவா ஜெபிக்க. ஓ டாக்டர் இப்போ தான் சேர்ச்சுக்கு போகிறாங்க. ஒருக்கா ஜெபிச்சா காரணம் அதுக்கு குடும்ப ஜெபம் இல்லை. நாங்கள் இப்போ தான் போகிறாங்க சேர்ச்சுக்கு. சரி, இல்லை குடும்ப ஜெபம் பண்ணணும் தானே. இப்போ நாங்கள் முஸ்லீம் 5 தரம் கதைக்கிறப்ப 10 திருப்பி கதைக்கிறேன். இதான் கண்ணோட தெரியாதுதான் கேட்கறதுக்கு. இப்போ முஸ்லீமை பற்றி கதைக்கிறேன். என்னோட காண்டவர் தேவையான அது சொல்லுங்க. அப்போ என்ன சொல்ற? ஜெபிக்கொண்டு விட்டா ஜெபிக்கவா? திருப்பி கதைக்கிறேன். என்ன பிரயோசனம் ஜெபிக்கிறது? திருப்பியும் வாய். நிதர்ஷா அம்மா வாமா ஜெபிக்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் குடும்ப ஜெபம் ஜெபிக்கக்கூடாதா? நீ கொஞ்ச நேரம் என்னோட ஜெபி. ஒரு 5 நிமிஷமாவது ஜெபிக்கணும். ஓகே? எதை கேட்டாலும் ஆண்டவர் தடவை செய்ய வேண்டாம். கேளுங்கள் தடப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நீ ஒரு 5 நிமிஷம் ஆகுது ஆண்டவருக்காக ஜெபி.
வாலிபர்களே உங்கள் வழியை எதனால் சுத்தப்படுத்துவீர்கள்? ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையால் மட்டும்தான். அப்போ பைபிள் வாசிக்கிறது முக்கியம், ஜெபிக்கிறது முக்கியம். சரியா? ஒரு 5 நிமிஷம். ஓகே, பிறகு நான் அம்மா தண்ணி ஜெபிக்கிறேன். ஓகே, பாய். Ouais, Natacha, tu m'entends? Ouais, je t'entends. Ouais, je voulais savoir si t'étais chaud pour qu'on sorte ce soir. Oui, mais on va y aller où? Je voulais aller en boîte de nuit. En boîte? Ouais. Écoute, je pense pas que ma mère me laisser parce que. Mais arrête de faire la chochotte, on pourrait y aller une fois, on va tester, c'est tout. Je vais essayer de voir avec ma mère. Ouais, au pire, tu mens, tu dis que tu vas réviser chez moi. Tu veux que je dorme? Oui. Bon, d'accord. Et surtout, oublie pas de prendre des habits parce que moi, ma mère, elle m'a fait mon sac. Vas-y. நான் எக்ஸாம் எடுக்கிறது நாளைக்கு அப்புறம் அந்த வழியாக இருக்கணும்னு போகிறேன். ஓ, 4 நாள் எக்ஸாம் இருக்கு. இப்போ 11 மணிக்கு போய் படிக்க போகிறீங்க. என்ன லூஸா? என்னோட பேக்கை பக்கம் இப்போ யாரோட போகிற? நான் நியாஷோட போகிறேன். இதை சொல்ல எங்கே போகிறேன்? நான் அவன் வீட்டை போகிறேன். நம்ம டம்படிக்கலாம். அவன் வீட்டியா? அம்மா இருப்பா. நல்லா போயிட்டு வா, நல்லா போயிட்டு வா. அங்கே போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வா. என்னம்மா சொல்லுங்க. Est-ce que je peux sortir dehors avec Action? இப்போ இந்த நேரத்தில் வெளியில் போக போகிறேன். Réviser avant le nom. Demain un test. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் போக போகிறீங்க வெளியில். Oui, ça porte. ஓகே. அப்போ இரவு நேரத்தில் வெளியில் போகிறது ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம், பொம்பளை பிள்ளைகளுக்கும் கஷ்டம். ஓகே, கவனமாக போயிட்டு வரணும். வேணுமென்னா நான் கொண்டு வந்து விடுறேன். தனியாக போவியா? அப்போ கவனமாக போயிட்டு வரப்பா. முடிச்சு வச்சு விடுறேன். படியாக போயிட்டு வரணும். ஓகே, படியாக படி. பாய். Du coup, c'est chouette, t'as pu venir en fait. Ok, très bien. Bon, bah, du coup, t'as pu prendre les habits. Merci. C'est comme ça que tu veux t'habiller? Bah oui, on va en boîte de nuit, on va pas boire juste un verre. En fait, je pense que j'ai changé d'avis. Je me sens pas à l'aise. Mais meuf, on n'a même pas essayé. Et le pire, c'est que tu fais tout le temps la chochotte de ta maman. Il faut que tu changes un peu. Je suis désolée, juste pas d'y aller. Ouais. Oh, en fait, elle le prof avec message envoyé pour moi. என்ன டீச்சர் என்னோட எக்ஸாம் சரி வீடு ரிசல்ட் அம்மா இல்லைண்ணா அக்கண்டு டாக்டர் ஃபோனே தரது கலர் என்னதான் செய்து Bye, mais vas-tu on va le second que toi. என்னம்மா அதுக்கடையில் வந்துட்டேன், என்னாச்சு? Au final, moi et Action, on est fatigués. C'est tout. சாப்பிட்டேன். இல்லை, mais parce que je suis fatiguée. ஏதாவது சாப்பாடு தான் ஏதாவது ஏதாவது இல்லை, இஞ்சி பிளேட்டி நான் ஒன்று பண்ணேன். அப்போ போய் வடி ரெஸ்ட் எடுப்போம். Action, இங்க வா. இங்க வா. எங்க போன நீ நேத்துக்கு? நான் நிதர்ஷன விட்டு தான் நான் நிதர்ஷன விட்டேன். ஓ, நிதர்ஷன விட்டு இங்க டிஸ்கோக்கு முன்னாடி இருக்கு. non mais இதெல்லாம் போய் யார் அனுப்பினது? யாரியா இந்த போன் வடிவா இருக்கு. நிதர்ஷனம் நீங்க அவங்க உடுப்பு தாராவா? நீ உடுப்ப மாத்திரியா? டிஸ்கோக்கு போறீங்களா? non mais இது ஐயா செஞ்சது நான் இல்லை. ஆறது அப்புறம் முன்னாதான் நின்றுக்கிறா. non அது ஒரு டெக்னாலஜி எல்லாம் போய் சார். ஓ, நீங்க தான் ஸ்கூலுக்கு போனீங்க. நாங்க தான் லூஸ். எப்ப பார்த்தாலும் போய் நீ இதான் non இது நான் இல்லை. non இது நான் இல்லை. புத்தகத்தை கட்டி வச்சாதான் நீ நல்லா வருவ. அவ பாரு அப்புறம் நல்லா நம்ம தெரிவிக்கிறா. அம்மாவோட நம்ம சரிடா. நீ மட்டும் படிக்காம அந்த நல்ல பிள்ளைங்க கெட்டவளாக்கி என்ன விளையாடுறியா? இந்த வளர்ப்பை பற்றி என்ன சொல்ல போறீங்க மாக்கள்? கத்தாவே, இந்த பிள்ளைகள் செய்த பாவங்களை மன்னிங்க. என்னுடைய ஒரு பிரச்சனையும் வராமல் ஆண்டவரை பாதுகாத்துக்கொள்ளுங்க. Ouais, Nidarsha.
Si jamais ma mère elle a reçu la vidéo et tout, donc je pense que ta mère aussi elle a reçu. Ah, vraiment, mais ma mère, elle a rien dit. Mais ça m'étonnerait parce que c'est Lydia Anti qui l'a envoyé. Je pense que c'est mieux que je dise la vérité parce que je ne sais pas. Je sais pas, mais si jamais elle te crie dessus, tu me dis, je vais essayer Non, d'apprendre. non, c'est bon, je vais dire la vérité. Bon, d'accord. என்னம்மா சொல்லுங்க. T'as reçu la vidéo? எனக்கு கிடைச்சிச்சு பார்த்தேன். எனக்கு ஒன்று சொல்லலை. ஏன்னா நீ என்னட்ட வந்து கதைக்கோன்னு மட்டும் தான் வெயிட் பண்ணேன். சில ஆக்கள் மாதிரி சில அம்மா மாதிரி என்னால் வந்து உனக்கு கேள்வி கேட்காம துரத்தி அடிக்க முடியும். ஆனால் நான் அப்படியேப்பட்ட அம்மாவாக இருக்க விரும்பல. ஓகே, நீ என்கிட்ட வந்து சொன்னால் அது அப்படியே கதை முடிஞ்சது. ஓகே, இது உண்மையோ பொய்யோன்னு எனக்கு தெரியாது. சரி அம்மா, நான் நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டேன் தானே, அது ஓகே. நீ என்ன செய்கிறேன்டா உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு பொய் சொல்லிட்டு போன நீ இல்லை, அந்த பொய் வந்து பொய்க்கு தான் சாதாரணமா. சரியா, நீ பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லிட்டு போகாது. வெளியில் போகிறேன்டா சொல்லிட்டு போ, அம்மா வந்து ஜெபிச்சு வந்தாங்க. ஓகே, ஆனால் இப்படி பொய் சொல்லிட்டு இப்படி டிஸ்கோகளுக்கு எல்லாம் போகக்கூடாது. சரியா, பிரச்சனை இல்லை. நீ என்னட்ட மன்னிப்பு கிடைக்காது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு போய் சொல்லி. Oui, allô? Ouais, du coup, En fait, c'est mieux que tu dis la vérité aussi à ta mère parce que genre, Dieu, il n'aime pas quand tu mens, genre quand tu sais pas, genre, quand t'es pas honnête. ouais, mais là je viens de lui mentir, je sais pas ce qu'elle va me dire. Ouais, mais genre, essaie de genre, à dire la vérité, c'est mieux. Ok, bon, merci. Je vais l'appeler. நான் சொல்லி கேட்டேன் என்னத்துக்கு சரி, நான் செஞ்சது பிள்ளை என்ன பிள்ளை செய்யணும். நான் போதக்க போனேன். அப்போ அது உண்மையிலேயே உண்மையாகவே நீ பத்துக்கு போனேன். அப்பயும் போய் சொன்னீங்க. வயிற்றுல தான் போய் சொன்னேன். எந்த பயம்? அப்போ நீ வந்து அது நல்ல பிள்ளை, ஸ்கூலில் எப்பயும் நல்ல மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைய நீ தூக்கு நீ தான் நீ கூட்டு போயிருக்க. ஆமாம், நீங்கள் பேசுவீங்கன்னு தான் வயிற்றுல நான் சொல்லலை. நீ முதல்ல போன உங்களோட இது கம்ஃபர்டபுள் பண்ணா நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணீங்க? நான் பிள்ளை டிஸ்கோக்கு போனேன். நீங்கள் டிஸ்கோக்கு போகிறேன், நீங்கள் செய்கிறது எல்லாமே அப்படி தான். என்னது? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அதான் ஃபோன் நீங்கள் சர்ச்சுக்கு முன்னுக்கே அவன் சத்தியை பற்றி கழிச்சு நீங்கள் இந்த சொன்ன மாதிரி அது ஒரு பிள்ளை. ரெண்டாவது இந்த நம்ம என்ன பேசுகிறீங்க, என்ன போட்டு அனுப்புறீங்க. நான் சொல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம அவரை நிற்பா கதைப்பா, நீங்கள் இந்த ஃபோனில் நிற்பீங்க, நம்ம வந்து உங்களோட கதைச்சா கேட்குறதே இல்லை. அவன் நம்ம நிற்பாடு அந்த நிமிஷம் அதை வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே சரிதில்லை எனக்கு. ஸோ உங்களோட கதைச்சா நல்ல சிலர் கதைக்க மாதிரி தான் இருக்கும். சொன்னேன் மன்னிச்சு போடுங்க. நிறைய பிள்ளைகள் சேர்ந்துட்டு நான் பிள்ளைங்க வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் பிள்ளை தான் பிரச்சனை. நான் தான் கவனிக்காமல் அப்பயும் ஃபோனில் எடுக்கிறது. சர்ச்சுக்கெல்லாம் கொண்டு வந்தாலும் இல்லை வளர்ப்பு உண்மையிலே சரியில்லை. அதுவும் ஒரு உறுப்பெல்லாம் காட்டி நான் ஏதோ போய் அந்த புறவரை பண்ணிட்டு மன்னிச்சு போடுவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சிஸ்டர், பிள்ளைகள் தெரியும் தானே. கவலைப்பட வேண்டாம். அதை வந்து இப்போ நாங்கள் பெற்றோராக இருந்து கொண்டு பிள்ளைகளை வந்து நடக்க வேண்டிய வழியில் நாங்கள் தான் நடத்துவோம். அப்படி இருந்தால் நம்ம வயசு போகிற காலத்துலையும் அப்படி வந்து அது கைவிடாமல் இருக்கணும். சரியா, பட் அது ஆவியின் கடையில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுங்க. அது வந்து முக்கியம். அப்படின்னா நல்ல பொறுமை, பொய்கள் எல்லாம் சொல்லக்கூடாது பிள்ளைகள், அதையும் சொல்லிக் கொடுக்கணும். பட் அது நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டணும். சரியா, நீங்கள் சொல்லுங்க வேண்டி நாங்களும் இந்த மகளும் செஞ்சது தப்பு தானே. ஒரு பிள்ளைக்கு கொண்டு போய் உடுப்பெல்லாம் கொடுத்துருவோம். அது இல்லை. பட் போன முறை வந்து எல்லாம் சர்ச் நேரம் வந்து நாங்கள் காய்ச்சி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். அப்போ பிள்ளைகள் வந்து எங்களை பார்த்து தான் வளரணும். நாங்கள் வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு வாயில் இருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து தப்பாக இருக்கக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கில்ல ஐசிஆரில் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நல்ல வார்த்தை பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளபடி அதையே பேசுகிறாங்க.
அதன்படி நாங்கள் நடப்போம். எங்களோட வாயை வந்து பாதுகாப்போம். சரி, அடுத்த முறை வந்து நாங்கள் ஜப கூட்டம் கூட வீட்டில் எங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து ஜபிப்போம். பிரியாணி நான் கொண்டு வரோம். உங்கள் பிள்ளைக்கு வந்து பிரியாணி கொடுக்கணும்னு அப்போ நான் கொண்டு வரேன். அடுத்த முறை கொண்டு வரேன். சூப்பர் சரி. சரி.